ஆனால் தமிழகத்தில் ஒரு செய்தி நிறுவனத்தில் செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரு சகோதரரை ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு அதிகார வர்க்கம் தாக்கி பல நாட்கள் ஆகியும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது துரதிருஷ்டவசமானது. அந்த செய்தி சேகரிக்க சென்ற நிருபர் திரு கதிரவன் அவர்களை கடுமையாக தாக்கி அவர் ஒரு கும்பல் கடத்திக்கிட்டு போய் அதன் பிறகு 4 மணி நேரம் கழித்து அவரை விட்டு அதன் பிறகு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இவ்வளோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி குறிப்பு முற்றிலும் வேறு மாதிரி இருக்குது. செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் எனக்கு இது என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறார். அப்போ காவல்துறையும் தன்னுடைய கடமையை செய்யலை, அரசும் தன்னுடைய கடமையை செய்யலை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கே இந்த விளைவுனா சாதாரண பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற தமிழக மக்கள் பார்த்துக்கணும் இது மூலமாக. ஆனால் நாங்கள் முதலிருந்து சொல்வது உடனடியாக நடவடிக்கை தேவை. சம்பந்தப்பட்ட மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட, எம்எல்ஏவாக இருக்கட்டும், திமுகவுடைய உயர் பொறுப்பில் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட முதலமைச்சர் தலையிட்டு பாரபட்சமாக இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். அதைத்தான் தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மற்ற சம்பவங்களில் பொதுமக்கள் ஏதாவது அதான் நான் சொல்கிறேங்கன்னா, ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலை, உங்களுக்கு ஊடகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சரும் நழுவுறாரு, காவல்துறை கண்காணிப்பாளர் வேறு விதமான அறிக்கையை கொடுக்குறாங்க. அப்படின்னா சிஸ்டமே செத்து போச்சு, சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்போ யாரை நம்புறதுங்கண்ணா? அதுவும் மீடியாவை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். போனது மீடியாவில் ஆடியோ நிறைய ரிலீஸ் பண்ணீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நிச்சயமாக இதில் தமிழக அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க, இதில் தோத்துட்டாங்க, சிஸ்டம் தோற்று போச்சு. இதெல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் கலெக்டரும் கமிஷனரும் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தமிழகத்தில் காட்டாட்சியா, இது ஆட்சியா, இல்லை யாராவது இங்கே சீஃப் மினிஸ்டருங்கிற பொறுப்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் முன்னாடி வருது. ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக எப்பொழுதுமே பத்திரிகை துறைக்கு பாதுகாப்பாக ஒரு மாநிலம் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் பத்திரிகை நண்பர்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்கு. ஆனால் நிச்சயமாக இது எல்லாம் கவனிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, இது கட்டாயமாக உடனடியாக இதை களையப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா பத்திரிகையின் மீது கை வச்சு அடுத்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் இதை எல்லோரும் பேசி கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் இன்னும் வாயை திறக்கலை, செய்தித்துறை அமைச்சர் நழுவுறாரு. அதனால் நியாயமும் தீர்வும் வேகமாக கிடைக்கட்டும் என்று நம்புகின்றோம். தேங்க்யூ அண்ணா.